இப்போ கல்யாணம் பண்ணி இருக்கிறவர் பேர் வினோத். ஆமா. அவருக்கு இது 2வது கல்யாணமா? 2வது கல்யாணம். உங்களுக்கும் இது வந்து எனக்கும் 2வது. 2வது கல்யாணம். சரி. அவருக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி ஒரு பையன். அந்த பொண்ணு இருக்கா குழந்தை? இருக்கு அந்த குழந்தை. சரி. அந்த குழந்தை இவங்க என்ன அந்த கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி அவங்க அண்ணியை வச்சுன்னு இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு போயிடுச்சு. அது கன்சீவ் ஆயிட்டு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 5 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே இவங்க இடம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த லேடி இடம் கொடுத்ததுனால பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. கல்யாணம் 5 மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சா பின்ன 6 மாசம் தான் ஆகும் குழந்தை. புரியுதுங்களா? 6 மாசம் தான் ஆகும். பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. நான் வீட்டுக்கு போனேன், வயிறு பெருசாயிடுச்சு, காலெல்லாம் வீங்கிடுச்சு. இது யார்கிட்ட வாங்கிச்சோ தெரியல, இது இப்படி அப்படின்ற அளவு பேசி அந்த பொண்ணை துரத்தி அமிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கும் யாரும் இல்லை கேட்கறதுக்கு. வினோத்தோட முதல் சம்சாரம். முதல் வைஃப். அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை கேட்கறதுக்கு. அவங்க அக்கா அந்த ஊரே தான். ஆனா இப்படி அப்படியே கதை சுத்தி பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை துரத்திட்டாங்க. அவங்க எப்படியோ அந்த குழந்தையும் கொடுக்கவே மாட்டேன்னு இருக்காங்க. எங்க மாமியார் அந்த குழந்தை கூட என்ன சொன்னாங்க என்கிட்ட, இங்கேருந்து நான் கல்யாணம் பண்ணி போய் எதனால போனாங்க, இதனால நான் வந்துட்டேன். அந்த பொண்ணு எதனால போச்சு நான் கேட்டதுக்கு, இது மாதிரி அவள் யாருக்கிட்டே குழந்தை வாங்கிக்கணும், அது யாருதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த குழந்தை கூட யார் குழந்தையோ யாருக்கோ நின்றுச்சு, அந்த குழந்தை கூட என்கிட்ட கொடுக்காம போயிட்டா. இது யாருதோ தானே, உங்கள் பிள்ளைது இல்லைல்ல, அப்பயே அவங்க உங்ககிட்ட குழந்தை கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அவங்க அந்த குழந்தை குத்துருந்தாலும் நான் வளர்த்துன்னு இருப்பேன், அந்த குழந்தை கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேயே பஞ்சாயத்து போட்டு கூட்டம் பண்ணி பேசி இது பண்ணி அமிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கேட்டால் யார் குழந்தையோ அப்படின்றாலும் அது நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு தெரியல. அதுவும் நான் அந்த டாபிக் அப்படியே விட்டுட்டேன். 2வது என்ன கல்யாணம் பண்ணின்னு போனாங்க. என்ன கல்யாணம் பண்ணின்னு போய் இங்கேருந்து போய் ஒரு 5 நாள் திருப்பதியில் என்னவோ தாலி செலுத்தணும். அதாவது அவங்க கட்டின தாலி கூட என் கழுத்தில் இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்க அண்ணி சொன்னதுனால திருப்பதியில் எதுவுமே தாலி செலுத்தினாங்க. திருப்பதி நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு